குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். தற்பொழுது தமிழக அமைச்சர்களுக்கான இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு உள்துறை, காவல்துறை மற்றும் பொது நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் KG அருண்ராஜ் அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான துறை. ஏனென்று சொன்னால் எப்பொழுது எந்த வியாதி வேண்டுமானாலும் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சவாலான பணிகளை தற்பொழுது அருண்ராஜ் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி. அவருக்கு பார்த்தோம்னால் நிதித்துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவுத்துறை மற்றும் அந்த உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. CTR நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை உள்ளிட்ட 2 துறைகள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. TK பிரபு அவர்களுக்கு கனிம வளம் மற்றும் இயற்கை வளம் உள்ளிட்ட துறைகளை பார்த்தோம்னால் மேம்படுத்தக்கூடிய அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கீர்த்தனா, சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்ற MLA கீர்த்தனா தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு தொழில்துறை மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்து தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் திரு விஜய் அவர்கள் பல்வேறு முக்கிய துறைகளையும் வைத்திருக்கிறார். பொது நிர்வாகம் மற்றும் பார்த்தோம்னால் உள்துறை, அதே போன்று பெண்கள் மேம்பாடு, இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளும், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் பார்த்தோம்னால் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட துறைகளை தற்பொழுது விஜய் அவர்களை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஆனந்த் அவர்கள் பார்த்தோம்னால் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து உள்ளிட்ட துறைகளை அவர் கவனிப்பார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை, அதே போன்று இதில் பார்த்தோம்னால் கட்டிடங்கள் கட்டுவது, அதே போன்று நெடுஞ்சாலைகளை பராமரிப்பது உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விளையாட்டுத்துறையும் கவனிப்பார் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று டாக்டர் KG அருண்ராஜ் பார்த்தோம்னால் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், செங்கோட்டையன் நிதித்துறை அமைச்சராகவும், வெங்கட்ராமன் அவர்கள் உணவு மற்றும் உணவு விநியோகத்துறை அமைச்சராக இருப்பார் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்மல்குமார் அவர்களுக்கு தற்பொழுது மின்சாரம் மற்றும் சட்டத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் மற்றொரு அணிகளுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்க வேண்டியிருப்பதனால் அந்த துறைகள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதில் உயர்கல்வித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட துறைகள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 பேர், மேலூர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் 2 துறைகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு உயர்கல்வித்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கீடு செய்யப்படும். மற்றபடி பார்த்தோம்னால் சட்டத்துறை மற்றும் மற்ற துறைகள் பார்த்தோம்னால் அதிமுகவின் மற்றொரு அணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்டவை 2ஆக பிரிக்கப்பட்டு மற்றொரு துறைகளை மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்குவதற்கான பணிகளும் நடைபெறும் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.